ஃபாரின்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவங்களோட ட்ரெஸ்லையும் சரி, அவங்க ஓட்டுற கார்லையுமே சரி, எப்போவுமே கேமரா டச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்தாலோ இல்லைனா அவங்க எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் எப்போவுமே அவங்களோட ட்ரெஸ்லேருந்து ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த போலீஸே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி சில க்ரீப்பியான விஷயங்களும் அந்த கேமரால மாட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த போலீஸ் கேமராஸ்லாம் மாட்டின ரியல் லைஃப் டிஸ்டர்பிங் ஃபுட்டேஜஸ் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் கோளாராக இருக்கிறதுனால மேபி இந்த வீடியோ பிளாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போவே பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. As I always say, better not to watch this alone. நான் உங்க ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பாக்கெட் புரோக்கர். நீங்கள் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பாக்கெட் புரோக்கர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட்லேயே 100% போனஸ் கிடைக்கும். பட் ட்ரேடிங்னா நம்ம மணியை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லி நினச்சிங்கன்னா தட்ஸ் எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அதனால தான் பாக்கெட் புரோக்கரில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ அக்கௌண்ட் வித் $50,000 கொடுப்பாங்க. ஐ மீன் அது ஒரு டெமோ அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி யூஸ் பண்ணி நீங்கள் ரியல் வேர்ல்ட் ட்ரேடிங்கை ட்ரை பண்ணி பார்க்கறது மூலமாக ஜீரோ ரிஸ்கோட உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் கார்ட்ஸ், யூபிஐ, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களோட ஃபண்ட்ஸை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். வித்ட்ராவல்ஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி ஈஸியார்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் வித் 0% வித்ட்ராவல் ஃபீ. அண்ட் இதை தாண்டி பாக்கெட் புரோக்கரில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்குது கால்ட் சோசியல் ட்ரேடிங். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரேடர்ஸோட அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் அதை விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. அண்ட் ப்ராசஸ்மே நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களோட ட்ரேடை பிளேஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ட்ரேடிங்கிறது நீங்கள் சும்மா மணியை போட்டு மணி எடுக்கிற மாதிரி கேம்பிளிங்லாம் கிடையாது. இது ஒரு ப்ராப்பரான ஸ்கில். உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருந்தா, ட்ரேடிங்கோட பேசிக்கான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இல்லைனா நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணலாம். பாக்கெட் புரோக்கர் ரீசெண்டாக தான் உங்களோட பிளாட்ஃபார்ம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 19 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்பேன். தேவைப்பட செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட்டேஜ் எங்கே ரெக்கார்ட் ஆனது அப்படிங்கிறது வந்து ஷோராக தெரியல. பட் ஆனால் இந்த ஃபுட்டேஜில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நைட் டைம் ஒரு கால் வருது. சார், நான் நின்றுட்டு இருக்கிற ரோட்டில் ஒரு சாம்பி ஒரு மனுஷனை கடிச்சு சாப்பிட்ருக்கு, லிட்டரலாக அது கடிச்சு முழுங்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா அவன் நைட் டைம் ஏதாவது சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு ஃபோன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் ஒரு டவுட் வருது. பட் இருந்தாலும் நம்ம நேரில் போய் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் போயிட்டு இருக்கப்போ அந்த பிளேஸில் நிஜமாலுமே ஒரு பர்சன் இன்னொரு ஹியூமனை தரையில் படுக்க வச்சு அவன் சதையெல்லாம் அப்படியே முழுங்குற மாதிரி அவன் பல்லில் கடிச்சு சாப்பிட்டு இருக்கான். நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கே ஒண்ணுமே புரியல. கார்ல இருந்து இறங்கி பொறுமையா அவனை கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. Let me see your hands. ஐயோ, என்னங்க ஷூட் பண்ணிட்டாரு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராகவே தெரியுது அந்த ஒரு பர்சன் அவன் ஒரு ஹியூமன் தான், ஜாம்பியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் லிட்ரலாக இன்னொரு ஹியூமனை கடிச்சு சாப்பிட்ருக்கான் நடு ரோட்டில். இதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பொறுமையாக கன்னை இல்லை, பொறுமையான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வேகமாகவே ஒரு பயத்தில் கன் எடுத்துகிட்டு போகிறாரு. அவன் மேலேருந்து கையெடு, உன் கையை காமி அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. ஒரு 4 வாட்டி ஷூட் பண்ணுறாரு. அதில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் இவன் மேலே பட்டுறதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவாக அங்கேருந்து படுத்துடுறான். இதில் இருக்கிற இந்த பர்சன் நிஜமாலுமே வந்து ஏதாச்சும் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கிறானா, இல்லைனா ஏதாச்சும் ட்ரக் எடுத்துகிட்டு அதனால் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனானா என்னன்னு சொல்லி நமக்கு எதுவுமே கிளியரா தெரியல. போலீஸே அந்த பர்சனை பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கேனிபலிசமா இருக்கும். லைக் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அது நடு ரோட்ல பண்றதுக்கான சான்சஸ் கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ரேண்டமான வீடியோலாம் கிடையாது. நிஜமான டெக்சாஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வேனை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற அந்த வேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போலீஸ் கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே நின்றுது. சரி, ஓகே, வேன் நின்றுச்சு, உள்ளே இருக்கவங்களை போய் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் இறங்கி போனால் அவங்க நினச்சே பார்க்க முடியாமல் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அங்கே பார்க்குறாங்க. ஏதோ மூவி சீன் மாதிரி இருக்குதுல்ல பார்த்தா. ஆனா அது நிஜமான போலீஸ் ஆபீசர்ஸ் தான். அவங்க டிபார்ட்மெண்ட்லயே அப்லோட் பண்ணிருக்காங்க. There's no one outside, no one behind the wheel, and the van is locked. Where's it gone? It's magic. யாருமே இல்லங்க அந்த வேன்க்குள்ள. He stopped to think he's hiding in the back. உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியலனா, இந்த வேனை அவங்க ரொம்ப தூரத்துலேருந்தே சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. பட் எக்ஸாக்ட்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வெளியே போய் பார்த்தா அந்த வேனுக்கு வெளியிலையும் யாருமே கிடையாது, அந்த வேனுக்குள்ளேயுமே யாரும் கிடையாது. உள்ள இருக்கிற சீட்ஸ், அந்த வேனுக்குள்ள இருக்கிற எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸும் பார்க்குறாங்க. பட் அந்த வேனில் யாருமே கிடையாது. ஸோ அப்போ அதை யாரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பா? இந்த விஷயம் டெக்சாஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது.
டிசம்பர் 25, 2020 அப்போ ஆண்டனி குயின் வார்னர் அப்படிங்கிற ஒரு 63 வயசு ஆளு அவரோட ஆர்வி வேன், இந்த பென்டன்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியான ஒரு வேனை நாஷ்வில்லே டென்னசி 2nd அவென்யூ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க் பண்ணிருக்காரு. லைக் காலையில ஒரு 5 மணி மாதிரியான ஒரு டைம்ல வந்து இவர் பார்க் பண்ணிருக்காரு. நிறுத்திட்டு அங்க வந்து போயிட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு ஷூரா தெரியல. பட் அவரோட அந்த ஆர்வி வேன்ல இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லைக் அங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்கள், அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்கற மாதிரி டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லைக் ஒரு ஃபீமேல் ரோபோட் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு வாய்ஸ் எக்ஸாக்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த மெசேஜை கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட பில்டிங்கை விட்டு நீங்கள் வெளியில் போயிருங்க, உங்கள் வீட்டெல்லாம் விட்டு வெளியில் நீங்கள் தூரமாக போயிருங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த வேன் இப்போ வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக என்னமோ ரோட்டில் சோன்பப்படி வித்துட்டு போகிற மாதிரி இவன் வாய்ஸை போட்டு விட்ருக்கான் அந்த வேனில். ஸ்டார்டிங்கில் இது யாருமே பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. அதுவும் காலையில் 5 மணி வர இல்லையா, நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் மணி 6:15 கிட்ட வரும்போது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது, இந்த ஆர்வி வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்திருக்கு. நாஷ்வில்லேயோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே வந்து அரைவாக்குறாங்க. சரி ஓகே, இந்த வேன் சொல்றது உண்மையோ பொய்யோ, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, எல்லாரையுமே சேஃபா கொண்டு போலான்னு சொல்லி ஒவ்வொரு பில்டிங்ல இருக்கிற மக்களையுமே வெளியில எவாக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அந்த வேன் சொல்லிட்டே இருக்கு பாருங்களேன், ஏதோ படத்துல வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸே பேசிக்கிறாங்க. அந்த ஆர்வி வேனில் அந்த ஃபீமேல் வாய்ஸ் கேட்குறது கம்மியாகிட்டு டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் 1964 அப்போ வந்த ஒரு சாங் போல் அந்த சாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் பிஸியாக இருக்கிற ஒரு சிட்டிக்கு போங்க, அங்கே எல்லாரும் பரபரப்பாக போகிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட்லாம் காம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்கோட மீனிங் இருந்திருக்கு. என்னடா அவன் எதுக்கு இந்த பாட்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் சொன்ன மாதிரியே 15 மினிட்ஸில் அந்த ஒரு வேன் வெடிக்குது. டோட்டலி அந்த ஏரியாவில் இருந்த நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அங்கே இருக்க மக்களுக்கும் அடிப்படுது. ஒரு வேன் வெடிச்சதுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், ரோடு ஃபுல்லாக நாசமாக இருக்குது. ஓகே, அங்கே ஃபயர் ட்ரக் போகுது, ஸோ அதனால் காம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. அந்த வேனில் வெடித்த பாம்புங்கிறது சும்மா நம்ம தீபாவளிக்கு வைக்கிற பச்சை பட்டாசு மாதிரிலாம் வெடிக்காது, நிஜமாலுமே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரோடெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. பட் மோஸ்ட் பீப்புள் வந்து முன்னாடியே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டதுனால அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து அடிப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி யாருமே சாவல, ஒரே ஒரு பர்சன் மட்டும் இந்த பாம்பு வெடிச்சதுனால செத்துட்டாங்க. அது வேற யாருமே இல்லை, இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்து அந்த பர்சன் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ நேரமும் அந்த ட்ரக்குக்குள்ளேயே தான் உட்காந்து இருந்திருக்காரு. அது பிளாஸ்ட் ஆகி இறந்தே போயிட்டாரு. போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியல, இவன் யாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு சூசைட் அட்டாக் பண்ணா, ஃபர்ஸ்ட் எதுக்கு இவன் அட்டாக் பண்ணா, எதுக்கு இங்க இருக்கிற மக்கள்லாம் வெடிக்க வச்சான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க டீப் டவுனா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பர்சனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் அவங்க சொன்னதே ரொம்ப கிரேசியான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. இந்த பர்சன் இருக்கிறாரு இல்லையா, பர்சனலி அவருக்கு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் மேலாம் நம்பிக்கை இருந்துச்சு. லைக் இந்த ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கிறது, மொத்த உலகத்தையுமே ஒரு குடும்பம் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு ஏலியன் லிசர்ட்ஸ், பள்ளி மாதிரி இருக்கிற ஏலியன்கள் தான். இந்த மாதிரி என்னென்னமோ கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் ரேண்டமா ரீல்ஸ்ல பார்த்துட்டு நம்பிட்டு இருந்திருப்பாரு போல. இந்த பிளாஸ்ட் நடக்கிற 16 மாசத்துக்கு முன்னாடியே அவன் நிறைய வெடி மருந்துங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான் நாட்டுக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பட் இவன் எதுக்கு வாங்குறான் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால அப்படியே லூஸ்ல விட்டாங்க போல. ரேண்டமா ஒரு நாள் வந்து இவங்க கேட்டிருக்காங்க, இந்த கிறிஸ்மஸ் வருது இல்ல, இந்த கிறிஸ்மஸ்ல எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டா, நீ மட்டும் கிடையாது, நாஷ்வில்லே அப்படிங்கிற இந்த இடமும் இந்த உலகமும் என்ன மறக்கவே முடியாத மாதிரி ஒரு கிஃப்ட் நான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நவம்பர் 22, 2021 அப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிற இந்த வீட்டோட ஓனர் ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க திரும்பியும் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அவங்க வீட்டோட டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா யாரோ கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க போல, உள்ளுக்குள்ளே திருடங்க இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வந்து அரைவாகிறாங்க. அது வந்து ஒரு நைட் டைம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே எவனாச்சும் இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறப்போ அஃப்கோர்ஸ் அவங்க பாடியில் அந்த பாடி கேமுமே இருக்குது. அதில் அவங்களுக்கு நடந்த சில க்ரீப்பியான விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. யூஸ்வலாக நார்மல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணப்படுற இந்த ஹாரரான விஷயங்கள்லாம் மேபி அது ஃபேக்காக இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட்டேஜ் இந்த போலீஸோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த கேமோடது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஓ, எவ்வளோ ரூம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. மேலே 2 ரூமு, கீழே ஒரு ரூம் இருக்குது போல். அவங்க வீட்டில் எதுவும் பெட்ஸும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்னங்க கதவெல்லாம் தட்டிட்டு போகிறாங்க. ஓகே, வார்னிங் தராங்க போல். யாருன்னாச்சும் இருந்தீங்கன்னா வந்து சரண்டர் ஆயிருங்க, இல்லைனா சமாதி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல. பட் அந்த மாதிரி தான் ஏதோ சொல்கிறாங்க. கீழே இருக்கிற பெட்ரூம் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கு? வா, வாக்கி டாக்கியில் கேட்குற சவுண்டா? இன்னமும் ஒரு லைக் தட்டுற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குதுல்ல? ஒருத்தரை கீழே இருக்கிற ரூமில் பார்க்க சொல்லிட்டு இவர் மேலே போய் பார்க்க போகிறாரு போல். கேமரா கிளிச் ஆகுது. ஒரு வேளை அங்கே ஏதாவது கோஸ்ட் நிற்குமோ? கோஸ்ட்டப்பா பார்த்தா தானே கேமரா கிளிச் ஆகும். இவருக்கே ரொம்ப அள்ளு விட்டுருச்சு போல் அவரோட. ஓ, அகெயின் கேமரா கிளிச் ஆகுது. அவர் மூச்சு வாங்குறதே பாருங்களேன், ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறாரு போல். ஏன் பர்டிகுலராக சில இடங்களில் அவர் திரும்புகிறப்போ மட்டும் கிளிச் ஆகுது? இந்த ரூமோட கதவும் தானாகவே திறக்குது. ஸோ யாரோ இருப்பாங்கங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு போகிறாரு போல். கபோர்ட்ஸ்குள்ளே யாருமே இல்லை. கீழே யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு போல். யாரோ இப்போது பக்கத்தில் நடந்து வந்த மாதிரி, அவர் ஓடி வந்த மாதிரி கேட்டுச்சுல்ல? என்னங்க லிட்ரலாக கன்னையை நீட்டுறாரு. ஒரு வேளை யாராச்சும் இருந்தாலும் பயத்தில் ஷூட் பண்ணிடுவாரோ? எஸ், கண்டிப்பாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. Yeah, we're good. இந்த வீடியோவில் அவங்க உள்ளே போய் தெளிவாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எந்த ரூம்ஸ்லையுமே இல்லை, எந்த க்ளோசெட்லையுமே யாருமே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஓகே இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. பட் இந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது, ஏற்கனவே பாதி கைவிடப்பட்ட ஒரு பேய் வீடு மாதிரி தான் இருக்குது அதோட ஃபீலே. அதுலேயும் இதில் நிறைய இடங்களில் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. திடீர்னு ரேண்டமாக கேமரா வந்து கிளிச் ஆகுது, கதவு எல்லாமே தானாக திறக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் முக்கியமாக அப்பப்போ இவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கேட்குது. ஆனால் அவங்க திரும்பி பார்த்தாலோ இல்லை உள்ளே போய் பார்த்தாலுமே யாருமே இல்லை. ஒரு கடத்துக்கு மேலே இவங்களுக்கே லைட்டாக ஜெர்க் ஆயிடுச்சு போல். ஸோ அதனால் ஹவுஸ் கிளியர், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த விமன்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, இந்த வீடு வந்து எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறீங்க, இது யாரோடது அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, எக்ஸாக்டாக இது எனக்கு சொந்தமான ஒரு வீடு எல்லாமே கிடையாது, இதை வந்து நான் ரெண்டடாக தான் எடுத்திருக்கேன், லைக் ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து ரெண்ட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் உண்மையில் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது ஸ்டில் நமக்கு ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா தான் இருக்குது. ஜூன்
6/2024 அப்போ அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருக்காங்க. வேற ஒரு லேடி காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி என்ன ரீசனுக்காக எனக்கு பர்டிகுலராக தெரியல, பட் ஆனால் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காரை மடக்கி பிடிச்சு அந்த லேடி கிட்ட வந்து இவங்க பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் யார், காருக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப ஆல் ஆஃப் த சடன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உள்ள இருக்கிற அந்த சாராங்கிற பொண்ணு காணாம போயிடுறாங்க. Any drugs or alcohol in the vehicle? No. All right. Oh. Sit tight, Sarah. I'll be right back. Your registration is What the? Sarah? What the heck? Sarah? 3201. அவங்க சும்மா ரேண்டமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க காரில் ட்ரக், ஆல்கஹால் அந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி அவங்க பார்க்கும்போது இந்த லேடி, இந்த சாராங்கிற லேடியோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. என்ன இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே திரும்புகிறாங்க. அந்த லேடி இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுறாங்க. ஈவன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பாடி கேமில் மட்டும் கிடையாது, அவங்க பின்னாடி நிற்கிற அந்த போலீஸோட கார் இருக்குல்ல, அந்த காரோட அந்த டேஷ்போர்ட்லேயுமே இந்த ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேடி வந்து முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காருக்குள்ளே இருக்கிற அந்த பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. லிட்ரலி அவுட் ஆஃப் நோவேர். அவங்க எப்படி அங்கேருந்து காணாமல் போனாங்கங்கிறதே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்ட் 2 மேக் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய ஸ்வீட்டான ட்ரீம்ஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை திரும்பியும் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.